இனிய வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்க யான்பாதம் தப்பாமல் சாருவார் தமக்கு. விநாயகப் பெருமானை வழிபடக்கூடிய வழிபாட்டு முறை, முதன்மை கடவுளாக கருதி வழிபடுகிற முறை இந்து தர்மத்தில் உண்டு. விநாயகர் சதுர்த்தி என்கிற ஒரு பொதுவான விழாவைப் போல நகரத்தார் பெருமக்களுக்காக இருக்கிற ஒரு விழா, அவர்கள் விநாயகர் மீது கொண்டிருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற விழாவாக நாம் கொண்டாடுகிற விழாதான் பிள்ளையார் நோன்பு. தொன்மையும் பெருமையும் வாய்ந்த நகரத்தார் திருவிழாக்களுள் ஒன்று இந்த பிள்ளையார் நோன்பு. கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை, பெரிய கார்த்திகை முடிந்த 21ஆம் நாள் ஷஷ்டி திதியும் சதய நட்சத்திரமும் ஒன்று கூடுகிற நாளை நாம் மகிழ்ச்சியோடு மாலை நேரத்தில் எடுக்கிற ஒரு விழாதான் இந்த பிள்ளையார் நோன்பு விழா. இந்த வரலாறு எப்படி தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நகரத்தார் திருமணமாகி மகிழ்ச்சியோடு வாழ்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை, மூத்த மனைவி இறந்துடுறாங்க. இந்த குழந்தையை வளர்க்குறதுக்காகவாவது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுமேனு அவர் பண்ணிக்கிறாரு. ஆனால் பண்ணி வந்த அந்த அம்மா இந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கல. எதுக்கு எடுத்தாலும் குத்தம் குறை சொல்லி இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு. கார்த்திகை அன்னைக்கு பலகாரங்கள் செஞ்சுட்ருக்கிறப்ப இந்த அம்மாவுடைய மோதிரம் காணா போயிடுது, ஆட்சியோட மோதிரம் காணா போயிடுது. இந்த குழந்தை தான் எடுத்திருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. பெரிய பணக்கார குடும்பம், பணக்கார வீட்டிலேயே அவங்க என்ன சொன்னாலும் அவங்கள சுற்றி இருக்க சொந்தக்காரங்க நம்பிடுவாங்க. அதனால் எல்லாரும் இந்த பிள்ளை தான் எடுத்திருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பாவும் தன் இளைய மனைவிக்கு சாதகமாக இருக்காரே தவிர தன்னுடைய பெத்த பிள்ளைக்கு சாதகமாக இல்லை. ஆனால் அந்த குழந்தை சொல்லுது, நான் எடுக்கலை அந்த மோதிரத்தை வாதாடி பார்க்குது. ஆனால் அது வெற்றி பெற முடியலை. பூம்புகாரில் நடந்த ஒரு வரலாற்று செய்தி. பூம்புகாரில் மரகத பிள்ளையார் அந்த கோவிலுக்கு போகுது, மரகத பிள்ளையாரை வழிபடுது. இன்றைக்கி கார்த்திகை, இன்னையிலேருந்து 21 நாளைக்கு நான் ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு உனக்கு விரதமாக இருப்பேன். 21ஆவது நாளைக்குள்ளார நான் அந்த மோதிரத்தை எடுக்கலை, அந்த திருட்டு பட்டத்திலிருந்து என்னை நீ காப்பாற்றிட்டேன்னு சொன்னால் நான் வாழுவேன், இல்லைனா நான் வாழ மாட்டேன், உன் கோயிலே நான் இறந்துருவேன் என்று விரதமாக இருக்குது. தான் கட்டியிருக்கிற சேலை முந்தானையில் இருந்து ஒவ்வொரு நூல் இலையாக பிரித்து 21 நாள் கணக்கு வச்சுக்கணும்ல, ஒவ்வொரு நூல் இலையா, அதான் இன்னைக்கு 21 நூல் இலை திரிங்கிறோம், எடுத்து வச்சு அந்த மரகத பிள்ளையார மனதார வழிபட்டுச்சு. நான் குற்றவாளி இல்லை, இதை நீ எப்படியாவது இந்த உலகத்துக்கு மெய்ப்பிக்கணும் அப்படின்னு வழிபட்டுச்சு. நம்ம ஊரில் தான் நல்லது இருக்கோ இல்லையோ கெட்டதுக்கு எல்லாரும் ஒன்று கூடுவாங்களே, அது மாதிரி 21ஆவது நாள் என்ன நடக்க போகுது அப்படின்னு கோயிலை சுற்றி சொந்தக்காரங்க அந்த பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் எறும்புன்னு இப்போ சொல்கிறோம்ல, அந்த எறும்பு அப்படியே கோயிலேருந்து ஊறுது. நிறைய எறும்புகள் சாரையாக போகுது. எங்கே தான் போகுதுன்னு எல்லாரும் அதை பின்தொடர்ந்து பார்க்கறதுக்காக போகிறாங்க. இந்த அம்மா வீட்டுக்குள்ளே போகுது. பலகாரம் பண்ணிட்டு இருந்த இடத்துல ஒரு சின்ன பொந்து மாதிரி ஓட்டை இருக்குது, அது வரைக்கும் உள்ளே போகுது. அந்த எறும்பு போன இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மோதிரம் இருக்குது. பிள்ளையார் தவறாக எந்த இடத்துல மோதிரம் விழுந்துச்சோ அதை காட்டி கொடுத்து இந்த பொண்ணு வச்சிருந்த நம்பிக்கையை, அவள் குற்றவாளி இல்லை, திருட்டு பட்டத்துக்கு சொந்தக்காரி இல்லைங்கிறத காட்டுச்சு. இதுதான் வரலாறு. நம்மளும் கார்த்திகை முடிச்சதுலேருந்து இந்த 21 நாள் அந்த சஷ்டி திதி, அந்த நட்சத்திரத்தில் அழகாக கூடக்கூடிய சதய நட்சத்திரம் கூடக்கூடிய நாளில் 21 நூல் இலைகளை வச்சு நம்ம வீட்டில் பிள்ளையார் நோன்பு எடுக்கக்கூடிய அந்த பிள்ளையாரை செஞ்சு கருப்பட்டி பிள்ளையாரை வாயில் போட்டு வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு முறை தோன்றியதுக்கு இப்படி ஒரு வரலாறு. அதனால் நம்முடைய இந்து மதத்திலும் சரி, நகரத்தார் பெருமக்களுடைய வரலாற்றில் இருக்கிற கொண்டாட்டங்கள், திருவிழாக்கள் எதை எடுத்து பார்த்தாலும் ஒரு காரண காரியம் இருக்கும், அதில் ஒரு உண்மை இருக்கும். முதல் நாளே மிக அழகாக வீடுகளை தூய்மைப்படுத்தி மாவிலை தோரணங்கள் கட்டி விழாவுக்கு ஏற்பாடு செய்வார்கள். மறுநாள் மிகச்சிறப்பாக அந்த மாலை பொழுதில் பலகாரங்களை அவரவர் விருப்பத்திற்கும் ஏதுவான முறைக்கும் ஏற்ப பலகாரங்களை சுட்டு அப்பம், கந்தரப்பம், வெள்ளை பணியாரம், உப்பு கொலக்கட்டை, மோதகம் என்று 21 வகையான பலகாரங்கள், விநாயகருக்கு பிடித்தமான பலகாரங்களை, செட்டிநாட்டு பலகாரங்களை செய்து 5 வகையான பொரிகளை எல்லாம் வீட்டிலேயே செய்து பிள்ளையாருக்கு எடுக்கிற விழாதான் பிள்ளையார் நோன்பு என்கிற நகரத்தார் கொண்டாடி மகிழ்கிற மிகச்சிறந்த விழா. குறிப்பாக பொங்கச்சீறு பெண் வீட்டுகளிலே இருந்து கொண்டு வருவதைப் போல பிள்ளையார் நோன்புக்கும் சீர்கொண்டு வருகிற வழக்கம் இருந்திருக்கிறது. அரிசி, வெல்லம் இவற்றை கொண்டு வந்து தருவார்கள். அதை மகிழ்ச்சியோடு செய்து பிள்ளையாருடைய வடிவத்திலே அமைத்து நாம் வழிபடுகிற ஒரு அற்புதமான விழாதான் பிள்ளையார் நோன்பு விழா.
நகரத்தார் விழாக்களில் மிகச்சிறந்த மிக முக்கியமான விழாவாக இந்த விழா கருதப்படுகிறது. கண்ணு பிள்ளையார், ஆவாரம்பூ, மாவிலை இவற்றையெல்லாம் விநாயகருக்கு இருபுறங்களிலும் அலங்கரித்து அமைத்து அவரை வழிபடுகிற விழாவாக இந்த விழா இருக்கிறது. கருப்பட்டி பாகு, அரிசி மாவு இவை இரண்டையும் இணைத்து கூம்பு வடிவத்தில் பிள்ளையாரை செய்து பிள்ளையாராகவே கருதி வழிபடுகிறோம். எளிய கடவுள், பிடித்து வைத்தால் பிள்ளையார். தீபாவளிக்கு பலகாரம் செய்கிற போது கூட நாம் மாவுல பிள்ளையாரை பிடிச்சு வச்சிருவோம். மஞ்சள்ல பிடிச்சு வச்சா பலகாரம் செய்கிற மாவுல பிடிச்சு வச்சா பிள்ளையார். அதுபோல கூம்பு வடிவத்தில் கருப்பட்டி பாகு, அரிசி மாவு கலந்த பிள்ளையார். ஆம், கருப்பட்டி பிள்ளையார். மரகத பிள்ளையார் தானே நகரத்தாரின் வரலாறு. அதுபோல கருப்பட்டி பிள்ளையாரை மிக அழகாக செய்து 21 நூல் இலைகளால் ஆன திரியை திரித்து நெய்யோடு அதை இணைத்து நுனி வாழை இலையில் மாட விளக்கையும் அகல் விளக்கையும் வைத்து அதன் நடுவில் இவற்றை பரப்புவோம். பொதுவாக அந்த வீட்டில் இருக்கிற செட்டியாரில் பெரியவங்க, குடும்பத்தினுடைய தலைவரோ வயதில் பெரியவர்களோ அமர்ந்து இருந்து இலை எடுத்து கொடுக்கிற வழக்கம்னு சொல்லி நாம் இதை அருந்தி உண்டு பிள்ளையாரை வழிபடுறோம். வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த பெரியவர்கள்ட்ட வரிசையாக வயதுப்படி வருவாங்க. தடுக்கு போட்டு பிள்ளையாருக்கு முன்னாடி விளக்கேற்றி அமர்ந்து அந்த ஒவ்வொரு இலையையும் எடுத்து கொடுக்க அதை அப்படியே அந்த நெருப்பு தீய அணைக்காம வாயில போட்டு திரியோடு மென்று அந்த பிள்ளையாரை நாம் உண்டு மகிழக்கூடிய நிகழ்வாக இந்த பிள்ளையார் நோன்புங்கிற நிகழ்ச்சி மிக அழகா நேர்த்தியா நகரத்தார் பெருமக்களால் மிக தொன்மை காலத்திலிருந்தே வழிபட்டு வந்திருக்கக்கூடிய காட்சியையும் நாம் பார்க்கிறோம். அதில் கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கும் சேர்த்து இலை எடுத்து கொள்ளக்கூடிய வழக்கம் வாழையடி வாழையென நம்முடைய குலம் தலை தோங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்கிற ஒரு அற்புதமான விழா இது. அதுவும் ஆண் மக்கள் கண்டிப்பாக இந்த பிள்ளையார் நோன்பு விழாவை எடுத்துக்கணும். நாம் வெளியூரில் இருந்தாலும் வெளிநாடுகளில் இருந்தாலும் அங்கிருக்கிற நகரத்தார் பெருமக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா மன நிறைவா ஒன்று கூடி வயசுல பெரியவர்கள்ட்ட இலை எடுத்துக்கக்கூடிய வழக்கத்தை இன்னைக்கும் நாம பழக்கமாக்கி இருக்கிறோம். வழக்கத்தை பழக்கமாக்கி பிறர் பின்பற்றுகிற வழிமுறைப்படி வாழுகிறவர்கள் தானே நகரத்தார். பிள்ளையார் நோன்பு நகரத்தார் விழாக்களில் மிக தொன்மையும் பெருமையும் வாய்ந்த நிகழ்வு. நன்றி.